கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வசனம் யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 9. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படியாக ஒளி, அந்த ஒளியே மெய்யான ஒளி. இந்த வசனத்தை இது ஒளியை குறித்து பல காரியங்களே நமக்கு இந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. முதல் ஒளி எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா, உலகம் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிற ஆதியாம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது அந்த வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிற போது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியின் ஒழுங்கில்லாமல் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, ஆதியில ஒரு ஒளி இருந்தது, அது என்னவா இருந்ததுதான் இருள்ல இருந்தது. அப்போ அந்த ஒளியானது நம்ம மறுபடியும் வருகிற போது யோவான்ல 1ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிற போது, இன்னைக்கு உலகத்துல பல விதமான ஒளிகள் உண்டு. இருள்ல இருக்கிறதான மனுஷர்களே அவருடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்று சொல்லி அவர் பல பகுதியில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மனுஷன் உலகத்துல வாழ்கிறதான எல்லா மனுஷர்கள் எல்லாருமே ஒரு இருள்ல இருக்கிறோம். எப்படிப்பட்ட இருள்னா, ஐயா நீங்க நினைக்கலாம் சூரியன் வருகிறது, ராத்திரியான நம்ம வீட்டில் லைட்டு போட்டுக்கிறோம், விளக்கு கொளுத்துக்கிறோம், இதெல்லாம் ஒரு வெளிச்சத்துக்கானதான ஒளி. ஆனால் உண்மையான ஒளி நாம் என்னன்னாக்கா, நம்ம அந்த ஒளியில் இல்லை, இன்னைக்கு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருள் எது சொல்லுகிறதுனா, ஒரு பிசாசை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை திக்கு தெரியாமல் இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறது தான். அதிலிருந்து நம்ம மீண்டு வரும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்னவா வந்தாரா, ஒரு ஒளியாக வந்தார். அப்ப அந்த ஒளி கிட்ட நாம போய், நாம் இருள இருக்கிறவர்கள் அந்த ஒளி கிட்ட போன பிற்பாடு நாம என்னவா இருக்கிறோம்னா, ஒரு பிரகாசம் உள்ளதான ஒரு மனுஷனா மாறும். அப்ப நாம் எப்படி பிரகாசிக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது நம்முடைய இருளான அந்த வாழ்க்கையில இந்த கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார் நீங்க பார்க்கிற போது, அவர் நம்மளை ஒளியில கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அவர்களுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. அவர்களுக்குள்ள என்ன இருந்ததுதான், ஜீவன் இருந்தது. ஆனா அந்த ஜீவன் என்னவா இருந்ததுதான், அது மனுஷனுக்குள் என்னது, அது ஒளியா இருந்தது. அப்போ ஒரு ஜீவன் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் இன்னைக்கு உலகத்துல எப்படி கொண்டு பாவத்துல முழுகி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம மனுஷர்கள் வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு நாம் அநேக சத்துருவுக்கு அடிமையாக இருந்து பலவிதமான அடிமைத்தனத்தில் நம்ம இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இருள்ல இருந்து நம்மளை பிரகாசிக்கும்படியாக ஒரு ஒளி தேவைப்படுகிறது. அதுதான் கர்த்தராகிய அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கணும். நாம மரித்து போய் இருக்கிறோம். ஐயா நாங்கள் உயிரோட தான் இருக்கிறோம். எதுல மரித்து போயிருக்கிறோம்னாக்கா, பாவத்துல மரித்து இருக்கிறோம். இந்த பாவத்துல இருந்து மீட்டெடுக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம என்ன பண்ணாராம், இந்த பூமியில வந்து நமக்கு தேவையான வசனங்களையும் தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவித்து, அவர் கடைசியில நமக்காக அவர் மரித்து அவர் என்ன பண்ணாராம், மறுபடியும் தன் பரலோகத்துக்கு கடந்து போனார். ஆனா அவர் சொல்லுகிறார் பாருங்க, 5ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அந்த ஒளி இருள் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி என்னது கொள்ளவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல வாசிக்கிற போது அந்த ஒளி எங்க இருந்துச்சா, இருள் மேல இருந்துச்சு. அப்ப அந்த ஒளி பிரகாசிக்கும்படியாக பிதாவானவர் வந்து என்ன பண்ணினாராம், முதல் வானத்தையும் பூமியை உண்டாக்கி வெளிச்சத்தை உருவாக்கின எல்லாவற்றையும் அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆதி நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறதான எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிறவர்களார். அப்ப எல்லாவற்றையும் செய்து முடிச்ச பிற்பாடு ஒரு மனுஷனாகி ஆதாம கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்து, அவன் ஒளியில இருந்தவனாக இருந்தான், ஒளியில வாழ்ந்து கொண்டவனா இருந்தான். அந்த ஒளி இருக்கிற வரைக்கும் தான் அவன் தேவனை தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்தான். அவ்வப்போது சாயங்கால வேளையில கர்த்தர் அவர் வந்து ஆதாம கிட்ட பேசுகிற போது
அவர் முகமுக. ஏனென்றால் அந்த நாட்களில் பாவம் இல்லாதபடிக்கு அவங்கக்கிட்ட மெய்யான ஜீவன் இருந்தது. எப்பொழுது அந்த பிசாசானவன் அவர்களை வந்து வஞ்சித்து தங்களை பாவத்துக்குள்ள சிக்கி வைக்கும்படியாக அவன் பல தந்திரங்களத்தோடு அவன் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதான அநேக ஜனங்களை பிசாசு எப்படி மயக்கி வைத்திருக்கிறான்னா, தந்திரத்தினால நம்மளை மயக்கி வைத்திருக்க. பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதுக்கு ஒரு தந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான். எப்படி போதையில இருக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு தந்திரமாக நம்மளை பேசி கொண்டிருக்கிறான். எப்படி நாம் பாவத்தில் அதிகமாக மூழ்கி இருக்க வேண்டிய தந்திரமா. அப்போ அவன் நம்மளே எப்படினாக்க ஒரு பரிசுத்தமான வாழுகிறதான ஒரு மனுஷர்களை அவன் தந்திரமாக பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாக இருந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் என்ன பண்ணார், ஜெபிக்கும்படியாக அவர் 40 நாள் கடந்த போது அவனை இயேசுவே போய் இயேசுவை என்ன பண்ண தந்திரமாக பேச ஆரம்பிக்க. நீ உண்மையான தேவனுடைய குமாரனா இருந்தால் இப்பொழுது இந்த கல்லெல்லாம் என்ன ஆக்கி கொடு, அப்பமாக நீர் என்ன கொடு. அப்ப பாருங்க, சில வேளையில கொஞ்சம் 2 செகண்ட் கர்த்தர் கூட அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாராம், கொஞ்சம் அப்படியே இருந்தார். கொஞ்சம் செகண்டுக்குள்ள அவர் என்ன பண்ண ரெடி ஆயிட்டா. பாருங்க, அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தில மாத்திரமல்ல பிழைப்பதில்ல, தேவனுடைய வார்த்தையினாலே அவன் பிழைத்திருக்கு. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய குமாரனையே அவன் அந்த அளவுக்கு அட்டாக் பண்றானாக்கா, நாம் சாமானியமான மனுஷர்கள், நாம் இந்த உலகத்துல ஏன் தெரியுமா, இந்த உலகத்துக்கு அதிபதி யாருனாக்கா அவன் தான் அதிபதியா இருக்கிறான். ஆனா இந்த அதிபதியே கர்த்தர் இந்த உலகத்துக்கு அதிபதியாக நம்ம ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் யாருக்கிட்ட கொடுத்தாருன்னா ஆதாமு கிட்ட தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். பாருங்க, எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவர் சொன்னார், இதை பண்படுத்தி இது என்ன பண்ணு, நீ என்ன பண்ணு, பழகி பெருகுது என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார், ஆதாமு கிட்ட கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். அவர் சில நாட்களில் அங்க அதிகாரத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த அதிகாரத்தை எப்படியாவது தட்டி பறிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமாக ஆதாமோட என்ன பண்ண பேச ஆரம்பிக்கிறான். ஆதாம் அதுக்கு என்ன பண்ணல, கொஞ்சம் கூட செவி சாய்க்காதபடிக்கு அவன் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்கிறதுனால இனி நம்முடைய வேலை இவனுக்கிட்ட என்னது பாஜா பழிக்காது என்று சொல்லி பலவீனமா இருக்கிறதான சகோதரியே அவன் ஏவாள் என்ன பண்ணான், அவன் தந்திரமாக உள்ள நுழைச்சான். எப்படி நுழைய ஆரம்பிக்கிறான், ஒரு பாம்பின் வழியாக அவனை நுழைஞ்சி அவளோட பேச ஆரம்பிக்கிற போது அந்த வார்த்தையை பாருங்க, இதெல்லாம் தேவன் சாப்பிட சொன்னாரா? நீங்க ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்க தேவர்களை போல என்னதுங்க, தேவன்றது வேற, தேவர்களை போல. இந்த 2 பதத்துக்கு கர்த்தர் வித்தியாசத்தை வேதாந்தத்துல நிறைய இருக்குது. ஏனென்றால் அந்த நாட்களில கர்த்தருடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிற போது பல மனுஷர்கள் பிசாசுகளை என்ன பண்ணாம உபயோகப்படுத்தி தேவர்களாக அவன் மாற்றிக்கொண்ட மனுஷருடைய வழிபாடுகள், மிருகங்களுடைய வழிபாடுகள். ஏன் தெரியுமா, ஆரம்ப நாட்களிலே மனுஷருடைய வழிபாடுகள், மிருகங்களுடைய வழிபாடுகள் அது அதிகரித்து. ஏனென்றால் எகிப்தியுடைய கலாச்சாரம் என்ன இருந்துச்சுன்னா, மிருகங்களை அதிகமாக அவர்கள் வணங்குறதாக்க. அவருடைய முதல் தெய்வம் என்ன இருந்தது, பிசாசாகிய பாம்பின் தெய்வமாக அவர்களுக்கு அதிகரித்து. அப்ப பாருங்க, நாம ஆதாமே முதல் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் இருளில் தள்ளப்பட்டான். அந்த இருளில் தள்ளப்பட்ட ஆதாம் கடந்த 4000 வருஷம் வரைக்கும் அவர்கள் என்ன இருளே வாழ்ந்து கொண்டார். அதாவது ஆதாம்ல இருந்து பிடிச்சி மல்கியா வரைக்கும் அந்த காலெல்லாம் என்ன கச்சுன்னா அது ஒரு இருண்ட காலம். அப்ப அந்த இருண்ட காலத்துல சத்திய வசனம் நமக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படியாமல் நம்ம என்ன பண்ண, இருளிலே நம்ம வாழ்ந்து கொண்டோம். ஆனா அப்பொழுது கர்த்தராகிய தேவன் தான் ஆண்டவர் யாரு அனுப்புகிறாரு, தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரன் அனுப்புகிறத பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுலயே நீங்க வாசிக்கிற போது ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் இந்த யோவான்ல இந்த 1ஆம் அதிகாரத்துல ரெண்டுக்கு சம்பந்தப்பட்டதான வார்த்தையா இருக்கு. பாருங்க, 1ஆம் வசனத்துல வாசிக்கிற போது ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்ததா, தேவனா இருந்தது. அப்போ நம்ம அதிகமாக தேவனுக்கு என்னவா இருக்கணுமா, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, விக்கிரகங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு, விக்கிரகத்துடைய மந்திர தந்திரங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காதபடிக்கு நாம் எந்த அளவுக்கு விக்கிரகத்துக்கு கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் எங்க போகிறோம், இருள்ல போய்கொண்டே இருக்கிறோம். அப்ப இருள்ல இருந்து நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக தான் அவர் 2வது ஆதமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிற பார்க்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னாக்கா இங்கே அப்ப பாருங்க 6ஆம் வசனத்துல வாசிக்கிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேரு யோவான். அல்லேலூயா. முதல் கர்த்தர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு தேவ தூதனை என்ன பண்றார், கர்த்தர் தெரியும். அதுதான் யோவான் ஸ்தானன் ஆகிய யோவானை கர்த்தர். அப்ப பாத்தீங்கன்னா
அவன் வனாந்தரத்துல அவன் என்ன பண்றான், அவன் பிரசங்கிக்க கொண்டான். இதோ என்ன பண்றாரு, வருங்கோவத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்க சிங்க குட்டிகளே, விரியன் பாம்பின்களே என்று சொல்லி அவன் சொல்லுகிற போது அங்க இருந்துதான பரிசேயர்கள், என்னது சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாருக்கும் என்னாச்சு, ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. ஏன் குழப்பமா இருந்துச்சு பாத்தீங்கன்னாக்கா, 400 ஆண்டுகள் கர்த்தர் பேசாத போது அப்ப புதுசாக என்ன பண்றாரு, யோவான் ஸ்நானன் வந்து இங்க பேசுறார். தேவ கோபத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்கள், தப்பித்துக். ஏன் தெரியுமா, இயேசு தன்னுடைய எல்லா 30 வருஷம் என்ன பண்றாரு, தன் மனுஷனாக வாழ்ந்து ஒரு நீதியாக இருக்கிற அடுத்தது அவருடைய ஸ்டெப் எங்க போகுதுன்னா, இருள்ல இருக்கிறதான ஜனங்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர முடியாக, அவர் பிரசங்கிக்க அவரை ஆயத்தப்படுத்த முடியாக முதல்ல யார் அனுப்பினார், தேவன் யோவான் ஸ்நானனை கர்த்தர். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அதான வாசிக்கிற போது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். 7ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவன் தன்னால் எல்லாவற்றையும் விசுவாசிக்கும்படியாக அந்த ஒளியை குறித்து அவன் சாட்சி கொடுத்து வந்திருந்தான். நம்ம பாத்தீங்கன்னாக்கா, யோவான் பிரசங்கித்தது எல்லாவற்றையும் யாரை குறித்து பிரசங்கித்தான் தெரியுமா, இயேசுவை குறித்து பிரசங்கி. இதோ நான் வந்து அவருக்காக நான் என்ன பண்றேன், ஆயத்த பண்ணுகிறேன். அவருடைய ஊழியத்துக்காக ஆயத்த, ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண வரல, அவருடைய ஊழியத்துக்காக யோவான் என்ன பண்றான், முன்னாகவே வந்து அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். பிரசங்கித்த பாது, இதோ நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால ஒருவர் வருவா, அவர் உங்களுக்கு எதனால ஞானஸ்தானம் கொடுப்பாரா, அக்கினியினாலே, அபிஷேகத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா, அவர் யாரை குறித்து ரொம்ப பிரசங்கத்து பண்ணாருன்னா பாத்தீங்கன்னாக்கா, யோவான் இயேசுவை குறித்து. அப்ப பாத்தீங்கன்னாக்கா, ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற போது 53ஆவது ஏசாயா தீர்க்கதரிசி 53 3ஆம் வாசி, அவர் அசட்டை பண்ணப்பட்டவருமாகிய மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவருமாகிய துக்கமும் நிறைந்தவருமாய் இருந்த பாடுகள் அனுபவிக்கும்படியாக அவரை விட்டு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள். அவர் அசட்டை பண்ணுகிறவராய் இருந்து அவரை எண்ணாமல் போனார்கள். அப்ப பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஆதியாம் புஸ்தகம் மல்கியா வரைக்கும் அவர் கூடவே இயேசு கிறிஸ்து இருந்தார். எங்கெல்லாம் கர்த்தர் 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 கர்த்தராகிய கர்த்தராகிய வந்தது, அதெல்லாம் யாரை குறிக்கிறது தெரியுமா, இயேசுவை குறிக்கிறது. அவரை அசட்டை பண்ணினாங்க, அவருடைய வார்த்தை அசட்டை பண்ணாங்க. தன்னுடைய சொந்த ஜனமாகிய ஆபிரகாம் தனக்கு கீழ்ப்படியாம பல பாவங்களை, மோசே, இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் தன்னுடைய தாசர்களை அனுப்பி. ஆனா கடைசியில் என்ன பண்ண தெரியுமா, அவர் இது இப்ப பாத்தீங்கன்னாக்கா, யோவான் ஸ்நானன் எதை பிரசங்கித்தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த 4ஆம் வசனத்தை, மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய துக்கங்களையே சுமந்து கொண்டு தாம் அவர் தேவன் என்று அடிமைப்பட்டதாக சிறுமைப்பட்டவர்கள் என்று எண்ணினார்கள். தம்முடைய மீறுதலினாலே அவர்கள் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமத்தினாலே அவர் நொறுக்கப்பட்டு நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும். அப்போ இந்த ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக தான் கர்த்தராகிய தேவன் நீங்க வருகிறார். அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நீங்க வாசிக்கிற போது அங்க சொல்லப்படுது, அவர் ஒளியிலே அந்த ஒளியை குறித்து நாம் சாட்சி கொடுக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, நாம் எல்லாம் ஒரு காலத்துல இருள்ல இருந்தோம், விக்கிரகத்தோடு இணைந்திருந்தோம், பாவத்துல இணைந்திருந்தோம், துக்கத்துல இணைந்திருந்தோம், எல்லாவற்றையும். இதெல்லாம் இருளான ஒரு வாழ்க்கை. என்னைக்கு இந்த இருள்ல ஒரு வெளிச்சம் வருது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து அவர் 3.5 வருஷம் ஊழியத்தை செய்யும் போதுதான் அந்த இருள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், வெளி வந்து அவருடைய தன்னுடைய சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை நீங்க வாசிக்கிற போது 8ஆம் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்து வந்திருந்தான். அல்லது யாரை குறித்து சாட்சி சொல்றான், இயேசுவை குறித்து அவர் சாட்சி சொல்றார். எப்பா, இனி உங்களுக்கு எந்த ஒரு கவலை கிடையாது, இனி இப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்கள், கள்ள ஆச்சாரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு இதோ ஒரு வரப்போகிறார். அப்போ வருகிறவர் அவர் என்ன பண்றாரு, உங்களை இருள்ல இருக்கிறவர் உங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு ஒளிக்குள்ள கொண்டு வர்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, பாவம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு இருள் இன்னைக்கு உலகம் முழுகி இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக
ஒரு சில என்னது ஆத்துமாக்கள் நாம் எல்லாம் என்னவா இருக்கிறோம், ஒளியா இருக்கிறோம். அந்த ஒளி எப்படி இருக்குதுன்னா ஒரு என்னது ஒரு லிட்டில் பூச்சியை போல நாம ஒளியா இருக்கிறோம். இந்த பூச்சியானது என்னது பல பகுதிகளை போய் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அநேக இருள் இருக்கிற மக்களை நாம் என்ன கொண்டு வரணும், ஒளிக்குள்ள கொண்டு வரும்படியாக. எப்படி யோவான் தன்னுடைய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுக்காக அவர் ஆயத்தப்படுத்தினது போல நாமளும் என்ன பண்ண இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு கூட்ட ஜனத்துக்குள்ள நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்துல உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கும்படியாக ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துக்கு ஏராளமான ஒளி இருக்குது. ஆயிரக்கணக்கான மெகாவாட்ஸ்ல லைட் எல்லாம் போட்டு பகலை போல இருள்ல இருக்கணும்னு சொல்லிட்டு பல விதமான ஸ்டேடியங்கள் எல்லாவற்றும் இருக்குது. அந்த ஸ்டேடியம் அநேக கிரிக்கெட் எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஒரு ஆட்டத்தை பார்க்க போற அநேக பாவம் அந்த இடத்துல நடந்து கொண்டு, ஆனா ஒரு ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளிக்குள்ள ஒருவனும் உள்ள போக முடியாதபடிக்கு பிசாசு இந்த உலகத்தை என்ன பண்றான், தன் கைவசப்படுத்தி கொண்டு இன்னைக்கு அநேகர் என்ன பண்றான், பாவத்துக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறான். சற்று யோசித்து பாருங்க. இந்த நாட்களில் வாலிபர்களுக்கு எந்த வாலிபர்களை பார்த்தாலும் அவங்க என்ன பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்கள போய் கேட்டீங்கன்னாக்கா எந்த நாளை நீ சந்தோஷமா இருக்கிற, குடியில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெண்களோட ஆபாசத்தினால நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எல்லா பாவ செயலினால இன்னைக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு தெரியல இந்த சந்தோஷம் தன்னை பாதாளத்துக்குள்ள கொண்டு போகும் என்று சொல்லி அவனுக்கு தெரியாதபடிக்கு அற்ப சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வெறும் வாலிபர்கள் மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு நல்ல வயசானவர்களுக்கு கூட அவர்கள் இன்னைக்கு என்ன பல பேர் இன்னைக்கு என்ன போதையான இருள் இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கிறார். விபச்சாரம் என்ன சொல்லப்படுகிறதான இருள் இன்னைக்கு பல பேர் சிக்கி கொண்டிருக்கிறார். அநேக சினிமா மோகத்துக்குள்ள இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சிக்கி தவித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இன்டர்நெட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெரிய பாவம் எதுனா பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெட்டுக்குள்ள இன்னைக்கு பல பேர் மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையே அதுக்குள்ள சிக்கி தவிட்டு கொண்டிருக்காங்க. அப்போ இந்த இருளிலிருந்து நம்மளை நம்மளை என்ன பண்ணுமா, பிரகாசிக்கணும். சில பேர் பிரகாசிக்கணும் என்னது, எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு இந்த பதவி இருக்கணும், எனக்கு அந்த உச்ச மட்டத்துல நான் இருக்கணும், அதுலதான் இன்னைக்கு எல்லாரும். ஆனா ஒரு பிரகாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பிரகாசத்தை யாருமே தட்டி நம்மளை என்ன பண்ணாது, எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது என்ன பிரகாசம் தெரியுமா, தேவனுடைய ஒளி எங்க வந்ததா, முத உலகத்துல வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளி கொஞ்ச நாள் இருந்தது, கொஞ்ச நாள் மறைந்து போனது, அப்புறம் மறுபடியும் வந்திருக்காங்க. இப்பொழுது ஒளியானது இன்னைக்கு இருள் இன்னைக்கு மக்கள் முழுகி இருக்கு. மறுபடியும் நம்ம இருளிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவ்வப்போது ஆங்காங்க பலவிதமான தேவ தூதர்களை வைத்து பல சபைகளை கர்த்தர், செத்து போன சபையெல்லாம் கர்த்தர் ஊர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மக்களை எப்படியாவது கவரக்கூடியதான பலவிதமான சபைக்குள்ள இன்னைக்கு பாவத்தினால் இன்னைக்கு முழுகி கொண்டது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க சொல்லுகிறத நீங்க வாசிக்கிற போது 10ஆம் வசனத்துல வாசிக்கிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை என்ன பண்ணினார் மூலமாக உண்டாயிற்று, உலகம் அவராய் அறியவில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தையே இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார். பிதா சொல்ல அவர் உலகத்தை சிருஷ்டித்தார். ஆவியானவர் நடத்துதல்னாலே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு உலகம் யாரை அறியவில்லை தெரியுமா, இயேசுவை அறியவில்லை. பிசாசை அறிந்த அளவுக்கு இயேசு என்ன பண்ணல, இன்னைக்கு அறியல. இன்னைக்கு பல சபைகளை பல விதமான கூட்டங்கள் நடக்கிறது, பல லட்சக்கணக்கான சபைகளுக்குள்ள ஆத்துமக்கள் உண்டு. ஆனா சபைக்குள்ளவே இன்னைக்கு இருள் என்னது இன்னைக்கு பிரகாசித்து கொண்டிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பல ஊழியக்கார உபதேசத்தை மாற்றி நீங்கள் வரலாம், ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம், உங்க இஷ்டம் போல நீங்க என்ன வேணும்னா பண்ணிக்கலாம், யார் பக்கத்துலலாம் உட்காந்துக்கலாம், யாரோடு நீங்க பேசிக்கலாம், யாரோடு நீங்க சம்பந்தம் கொள்ளுக்கலாம். அப்போ இது கர்த்தர் அவர் சொல்லவே கிடையாது. அப்போ சபைக்கு ஆண்டவர் ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். அதுதான் பாருங்க, இந்த 10ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது போல அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அல்லேலூயா. உலகத்தை அவர் தான் உருவாக்கினார். ஆனா
அந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் யாரை அறியலையா? தேவனை அறியாம போயிட்டார். அவங்க யாரை அறிந்து கொண்டிருந்தார்கள்? பிசாசை எப்படியாவது தேவன் ஏதாவது ஒன்று உருவாக்குவார், தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரிந்தது. அதனாலதான் எவ்வளோ வருஷ கால ஆயிரம் வருஷ காலம், எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷத்துல அவன் காத்து கொண்டே இருந்தான். எப்பொழுது ஏன் தெரியுமா? அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன். அவன் தேவனுடைய இடத்துக்கே ஏறி போகும்படியாக பல தந்திரமான காரியங்கள். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நீ பாபிலோன் ராஜாவின் மேலே சொல்லும் வாக்கியங்கள் ஓடுகிறதால ஒளிந்து போவார்கள், பெண்மானை ஒளிய பண்ணுவார், கர்த்தர் துஷ்டரின் தன் ஆயுதத்தினாலே அரசாண்டவர்களையே செங்கோலினாலே குற்றிலும் போடப்பட்டார். பாருங்க, இங்க வாசிக்கிற போது அவன் எப்படி இருந்தானா, 8ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவன் விருட்சங்களுக்கெல்லாம் லீபனோனை போல கேதுரு மரங்கள் மிருகத்தின் உன்னதத்திலிருந்து சந்தோஷப்படுகிற நீர் விழுந்து கிடந்தாய், முன்னமே எங்கே வெட்டுவார்கள் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறது. கிழக்கில் இருக்கிறதான பாதாளத்திலே உன்னிமித்தமாக அதிர்ந்தது, உன் வருகையும் எதிர்கொண்டது, பூமியும் அதிபதிகளுமாக செத்து அவர் ரட்சகராக யாவரையும் உன்னிமித்தமாக எழும்பி ஜனங்களுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனத்திற்கு கீழே அவன் எழுங்க பண்ணினான். அவனை மேலிருந்து கீழே தள்ளப்பட்டது. எப்படியாவது கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்குவார், அவனை கெடுக்கலாம் நம்ம வெகு காலமா காத்திருந்தான். அப்பொழுதுதான் பாருங்க, இயேசு வந்து அவர் உலகத்தை சரி செய்து இனி இந்த உலகத்துடைய அதிகாரி அவனா இருக்கக்கூடாது என்று மறுபடியும் சிலுவையினாலே அவர் ரத்தத்தை சிந்தி அந்த அதிகாரத்தை மறுபடியும் மனுஷர்கிட்ட மீட்டு கொடுத்தார். ஆனா மறுபடியும் என்ன பண்ணும் தெரியுமா? அவனுக்கிட்டேயே கர்த்தர் கொடுத்துட்டார். நம்ம பிசாசு நாம என்ன பண்ற, நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பிசாசுக்கு இப்போ என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் அவன் தயவை நாம தேடிக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் என்ன பண்றாரா, மறுபடியும் தனக்கென்று அவர் சேர்த்து வைத்தது தான் நாம் சபையில இருக்கிறதான எல்லா ஆத்துமாக்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துல 4 பங்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், நான் அதுலேருந்து ஒரு 3ல் 1 பங்காவது என் பக்கத்துல கொண்டு வந்து கடைசி நாட்களிலே அவன் பிசாசுடைய தலையை நான் நசுக்கி அவனை எங்க கொண்டு போய் விடுவேன், அக்கினி கடல்ல கொண்டு போடுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம எந்த ஒளியில இருக்கிறோம்? ஆண்டவருடைய ஒளியில இருக்கிறோமா, இல்ல பிசாசுடைய ஒளியில இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஒளியில இருக்கிற போது நமக்கிட்ட எந்த ஒரு பாவம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அதுல எந்த விதமான பாவம் இல்லாதபடிக்கு, ஒரு கபடம் இல்லாதபடிக்கு நம்ம வாயில எப்பொழுது கர்த்தரை துதிக்கிற போது நமக்கு நல்லாவே தெரியும், நான் தேவனுடைய ஒளியில இருக்கிறேன் என்று. இன்னைக்கு சில பேர் நான் கர்த்தருடைய ஒளியில இருக்கிறேன், தேவனுடைய ஒளியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பாவமும் நமக்குள்ள இருக்கிறது. அப்போ நாம என்ன சொல்றோம்? இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, கர்த்தர்கிட்ட நின்று நான் சொல்றேன், பொய் சொல்லல, அதை சொல்றேன், என்னென்னவோ சொல்லி கொண்டு போறோம். அப்பனாக்கா அவங்கள்ட்ட எந்த ஒளி இருக்குதுனாக்கா பிசாசுடைய ஒளி இருக்குது. அப்போ அந்த பிசாசுடைய ஒளிக்கு நாம செவி கொடுக்காதபடிக்கு தேவனுடைய ஒளிக்கு நாம என்ன பண்ணுமா, செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிற. பாருங்க, இங்கே 11ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? ஆதாம் முடிந்த காலத்துல கர்த்தர் கடைசியில ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்துக்கணும். அவன் யார் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன், ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவனா இருந்தான். அவனுக்கே ஒரு நாள் கேள்வி வந்தது, நான் படைக்கிறதான இந்த விக்கிரம் எனக்கு எப்படி தெய்வமாக சொல்லி. அந்த நேரத்துல தான் கர்த்தர் அவனை சந்தித்தான். அவன் இருந்ததான அந்த இருளிலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அப்போ அந்த வெளிச்சம் எல்லா உலகத்துல
அதுலேருந்து ஈசாக்கை பெற்றெடுத்தான். அவன் ஒரு கரெக்டாக இருந்தான். கொஞ்ச நாளில் போது அவனுக்கு கர்ப்ப பிறப்பாகி அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தான். அங்கே நீங்கள் தொடரப்பட்ட பார்க்குற போது வந்தவர்களெல்லாம் கொஞ்ச நாள் விட்டில் பூச்சி போல பிரகாசித்திருந்தார். ஆனால் கொஞ்ச நாளை விட்டு பாவத்தில் முழுகின போது அவங்க இருளுங்க. மறுபடியும் அவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து வந்தார். இந்த வெளிச்சமானது அது என்ன பண்ண, அது ஒரே தடவை ஒன்றும் இல்லாமல் ஒரு நாளும் போகவே கிடையாது. அவங்க திருந்துறதுக்கு ஒரு சமயத்தில் அந்த ஒளி கொஞ்சம் மங்கி போகும். ஆனால் அவங்க மறுபடியும் திருந்து தேவத்தில் வந்து அந்த ஒளியை பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் செய்து கொண்டார். ஆனால் கடைசியில் கர்த்தர் சிலுவையில் சுமந்து அந்த ஒளியை அநேகர் பிரகாசிக்கும்படியாக செய்தார். ஆனால் கடைசியில் இன்னைக்கு உலகம் எங்கே போய் கொண்டிருக்குதுன்னா பாவத்தில் போய் கொண்டிருக்குது. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு கவலை, இந்த யுத்தங்களும் இன்னைக்கு நடக்கிறதான எல்லா உலகம் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா இந்த உலகம் எவ்வளோ சீக்கிரத்தில் அது உலகம் அழிந்து போகும். நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறது? என்னுடைய வாழ்க்கை நான் எங்கே போக போகிறேன்? நான் நரகத்துக்கு போகிறேனா இல்லை பரலோகத்துக்கு போகிறேன்? இன்னைக்கு அநேகருக்கு குழப்பம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, இந்த ஆபிரகாம் எந்த வழியில் வந்தவன், அவன் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? இப்போ ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இந்த யுத்தங்கள் ஏன் நடக்கிறது? இந்த யூதர்களுக்கு பல பகுதியில் நடக்கிற போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. இவங்களை யூதர்களை எப்படி கர்த்தர் வழி நடத்தின அன்னைக்கு ஒரு பக்கம் முஸ்லீம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் இந்துக்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறான், உலக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் என்னது கீழே போகவே போகாது. அது எப்பொழுது பிரகாசித்து கொண்டிருக்கும். இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா? அநேகர் நினைக்கிறாங்க, நம்ம ஏன் கிறிஸ்தவர் ஆயிட முடியும், ஆயிடலாமே அப்படின்னு. ஆனால் அவளுக்கு என்ன தெரியுமா ஒரு தடையா இருக்கிறது? அவங்க பாவம் தடையா இருக்கு. கிறிஸ்துவக்கிட்ட போனால் குடிக்க முடியாது, கிறிஸ்துவக்கிட்ட போனால் பொய் பேச முடியாது, கிறிஸ்துவக்கிட்ட போனாக்க நம்மளால எதுவும் சொன்ன அப்படி. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிசாசு தங்களை இருளில் வைத்து எல்லா பாவத்தையும் அவன் முழுசாக அவர்களை முழுக்கி வச்சிருக்கிறான். அதுலேருந்து வெளியே வரணுனாக்கா பலவிதமானது எல்லாவற்றையும் விடு. அதுதாங்க கர்த்தர் சொல்றாரு, அவர்களுடைய சொந்த ஜனங்களே, இயேசுடைய சொந்த ஜனங்க யூதர்களே இயேசுவை என்ன பண்ணலையா ஏற்றுக்கொள்ளவே. சொந்த ஜனங்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். இன்னும் இன்னைக்கு பல யூதர்கள் உலகம் முழுதுமா இருக்கிறவர்கள் புதிய இயேசு வருவதற்கு முன்பாக அந்த பழைய ஏற்பாடுல என்ன இருந்ததோ அதை தான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டார். ஆனால் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இருளிலிருந்து அவங்க வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே என்ன இருக்கிறதா வெளிச்சமா இருக்கு. பாருங்க, அவர் கடைசியை நம்ம வாசிக்கிற 13ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தையினாலாவது புருஷுடைய சித்தத்தினாலாவது பிறந்தவமல் தேவனால பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மாம்சத்துல பிறந்திருக்கிறோம், இரத்தத்தின் மாம்சத்துல பிறந்திருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய நாமத்துல ரட்சிக்கப்படுவர்கள் நம்ம யாரால பிறந்திருக்கிறாங்க? தேவனால பிறந்திருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள ஒரு குழப்பமான உபதேசங்கள் போய்கொண்டிருக்கு, ஒரு குழப்பமான ஒரு கள்ள உபதேசம் போய்கொண்டிருக்கிறது. சில பேர் ரொம்ப சீக்கிரமாக கர்த்தர் வரப்போறான்னு சொல்லிட்டு, இன்னும் சில சபைகளை கர்த்தரே வரப்போட்டலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இப்படி கள்ள உபதேசம். ஆனால் தெளிவான சபைகளுக்குள்ள தேவனுடைய வசனம் அது என்ன இருக்குது? அந்த சபைக்குள்ள பிரகாசித்து கொண்டிருக்கு. யாருடைய வாழ்க்கையில அந்த 9ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படியாக ஒளி, அந்த மெய்யான ஒளி நாம தான் இருக்கணும். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுடைய உபதேசத்தின் பிரகாரம் நடக்கிறார்களோ, அவர்கள் எதில் இருப்பார்களாம்? அவங்க பிரகாசித்து கொண்டே இருப்பாங்க. அநேகருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கும். அநேகருக்கு அந்த ஒளி என்ன இருக்குது? அநேகருக்கு இருளில் இருக்கிறவர்களுக்கு அது ஒளி காட்டும்படியாக அவங்க காணப்படுகிறோம். அப்போ ஒளியானது அது மெய்யான ஒளியா இருக்கும். டூப்ளிகேட் ஒளியெல்லாம் இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் ஒளி யார் கொடுப்பான் தெரியுமா? பிசாசு கொடுக்கிறவனா இருக்கான். அப்போ நமக்கு நல்லா தெரியணும், இது உண்மையான ஒளி எது, இது ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒளி எது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒழுங்காக நடத்தி இதுதான் மெய்யான ஒளி என்று சொல்லி நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அதை நமக்கு வெளிப்படுத்தி காரியங்களை செய்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் அநேகரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாள் இந்த செய்தியை கொடுத்திருக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இருளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒளிக்குள் வரும்படியாக உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை கிருபையா நேசிக்க